எப்படிமா தோசை சுடுறீங்க? மாவே இல்லையா நம்ம வீட்டுல? இது இன்ஸ்டன்ட் மாவு மோடி. வா வா வா. இந்த தோசைக்கு அரிசி உளுந்து எதுவுமே தேவையில்லைங்க. ஆனா தோசை மட்டும் பஞ்சு போல செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு கப் அவல், ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர், இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த கேப்ல ஒடிச்சுக்கல்ல, தேங்காய் பால், பச்சை மிளகாய், உப்பு, புளி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி அரைச்சு தாளிச்சு கொட்டி அப்படியே உரமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்ச அவலும் ரவையும் நல்லா ஊறி இருக்கும். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்ப ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மாவா அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாவு எடுத்துக்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் ஈனோ, தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் கலந்து தோசைக்கல்ல நல்லா சூடானதும் எண்ணெயை விட்டு அது மேல இந்த மாவை பொத்துனாப்புல 2 கரண்டியை ஊத்தி லைட்டா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணா போதும். ஒரு பக்கம் மட்டும் வெந்தாலும் போதும். அவ்வளவுதாங்க. பாருங்க எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. டேஸ்டும் செம்மையா இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம அரைச்ச தேங்காய் சட்னியை ஊத்திக்கிட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.